சமூக வலைதளமான யூடியூபில் சேனலை துவக்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களை அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களுடைய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு அதில் சமூக நடைமுறையில் இல்லாத தரைக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவனுடைய யூடியூப் சேனலில் ஆடியோலை பதிவிட்டு விமர்சிப்பதும், மேலும் மிக முக்கிய தமிழக அரசியல் தலைவர்களை தரைக்குறைவாக பேசி வீடியோ வெளியிடுவது போன்ற பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விருதுநகர் அருகே உள்ள சாத்தூர் கிராமத்தை சேர்ந்த PK விஜய் என்கின்ற துர்க்கைராஜ் மீது தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் மீது வந்த புகார் சம்பந்தமாக கடந்த வருடம் இணையவழி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு மேற்படி நபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது மீண்டும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து அசிங்கமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பதிவிட்டதால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் அவர்களுடைய அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜி, அரவிந்தன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நேற்று நள்ளிரவு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தால் கிராமத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து கைது செய்த புதுச்சேரி இணையவழி போலீசார் இன்று புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், சமூக வலைதளத்தில் பெண்கள் மீது மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவர். ஆகவே சமூக நடைமுறையில் இல்லாத தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவுகள் போடுவது போன்றவற்றை சமூக வலைதள உபயோகிப்பாளர்கள் தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை செய்துள்ளார்.